வணக்கம். நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடியால் எவ்வளவு தொலைக்கு உலகத்தில் உள்ள நம்ம தமிழர்கள் சந்தோஷமாக இருக்காங்க தெரியுமா? ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக ராமநாதபுரம், நம்ம ராமநாதபுரம் வந்து அதிகம் பேர் வெளிநாட்டில் தான் இருக்காங்க. வாழ்வாதாரமே வெளிநாட்டை பேஸ் பண்ணி தான் சவுதி, துபாய் இந்த மாதிரி கண்ட்ரிகள் இருக்காங்க. இன்றைக்கி அவங்களாம் இவ்வளவு பிரச்சனைகள்லையும், அந்த ஈரான் இஸ்ரேல் வார்லையும் இவ்வளோ பிரச்சனை சந்தோஷமாக ஓரளவுக்கு பயமில்லாமல் இருக்காங்கன்னா அது நம்ம நரேந்திர மோடி ஆளை மட்டும்னால தான். ஸோ அதனால் எல்லாருமே வெளிநாட்டில் வாழ் தமிழர்கள், வெளிநாட்டில் வாழ் ராமநாதபுரம் மக்கள் அவங்க வந்து ஓட்டு போட ட்ரை பண்ணுங்கள். அப்படி முடியலைன்னா நம்ம வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்லி இங்கே உள்ள கலனவத்தை சொல்லுங்கள். ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னா சில விஷயத்துக்காக ஓட்டை போட்டுறாங்க, அது நமக்கு வேணாம். ஏன்னா நம்ம வயிற்றுக்கு நம்ம தான் உழைக்கணும். அவங்க கொடுத்ததை வச்சு ஒரு நாள் தான் எதுவும் பண்ண முடியலையே, அடுத்த நாளுக்கு ஆகாது. அதனால் நம்ம மக்கள்லாம் சேர்ந்து வெளிநாட்டில் உள்ளவங்களுடைய அவங்க வீட்டில் உள்ளவங்க 100% பிஜேபிக்கு எனக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்டுக்குங்க. அப்போ முக்கியமான விஷயம், இப்போ ஈரானில் பார்த்தீங்கன்னா நம்ம மீனவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் மட்டும் ஒரு 300-400 பேர் நம்ம கட்சியிலேருந்து நம்ம மீனவர்களை நம்ம பிஜேபியுடைய தமிழ்நாடு அயலக பிரிவு மாநில தலைவர் அண்ணன் சுந்தரம் அவங்க தலைமையில் ஒர்க் பண்ணி 300 பேர் கொண்டு வந்துட்டாங்க. அங்கேருந்து ஆர்மேனியா வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் ரோட்டில் வந்து தென் ஃப்ளைட் மூலமாக கொண்டு வந்து இங்கே சேர்த்துட்டாங்க. அதில் 15க்கு மேற்பட்டவர்கள் நம்ம ராமநாதபுரத்தை நம்ம தொகுதியை சேர்ந்தவங்க. அண்ணன் சுந்தரத்துக்கு நான் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளால் மட்டும்தான் முடியும். இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினால இந்த வேலையெல்லாம் முடியாது. லெட்டர் மட்டும்தான் எழுத முடியும். நம்ம தான் வெளிநாட்டு தொடர்போடு இருந்து நம்ம மக்களோட பேசி இதை கொண்டு வாங்கிறதுக்கு இந்தியா தான் பண்ண முடியும். நம்ம நாட்டு சட்டத்திட்டங்கள் அப்படி நம்ம ஸ்டாலின் சார் நினச்சா கூட பண்ண முடியாது. மோடி நினச்சாதான், மோடி ஐயா நினச்சா தான் பண்ண முடியும். நமக்காக பண்ணுவாங்க, உங்களுக்காக பண்ணுவாங்க. அது ஜிபிஎஸ் கேரண்டி. நன்றி, வணக்கம்.